அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்த விதமான நோயற்ற வாழ்க்கையும் வாழ்ந்து அமோகமாக இருக்க எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருப்பது ஜோதிடரிடம் எப்படி பேச வேண்டும், ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவில்லை. பொதுவாக மனுஷங்க கிட்டயே எப்படி பேசணுன்றது தெரிய மாட்டேங்கிறது. எல்லாரும் இப்போ இந்த காலத்தில் மொபைல்லையே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதில் தான் பொழுத கழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சொந்த உறவுகள், நட்புகள் எல்லார்கிட்டையும் பேசணுன்றதையே மறந்து போயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, எப்படி பேசுறதுன்றதே மறந்து போயிடுச்சு. வேறு எதுவுமே இல்லை. முக்கியமாக நம்ம 4 பேர்கிட்ட பேச பழகிட்டாலே போகிறோம். இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோதிடர்கிட்ட தன்னுடைய சம்பந்தப்பட்டதோ தன்னுடைய குடும்ப உறுப்பினருடைய விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத எப்படி ஜோதிடர்கிட்ட அப்ரோச் பண்ணணும், எப்படி கான்டாக்ட் பண்ணணும், தொடர்பு கொள்ளணும் அப்படின்றது ஒரு வரைமுறை உண்டு. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, நேரில் பார்க்கும்போது வெற்றிலை பாக்கு, அவர்களால் முடிந்த தட்சிணை கொடுத்து ஜாதக புஸ்தகம் இருக்கும். அந்த ஜாதக நோட் புக்கை எடுத்துட்டு வருவாங்க. ஐயா, இதை மாதிரி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தன்னை முதல்ல அறிமுகப்படுத்திப்பாங்க. நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர் இவங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும், இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பணிவாக கேட்பாங்க. அது நேரில் பார்க்கும்போது செய்கிற விஷயங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்பில் பதிவுகள் கொடுக்குறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ ஃபோனில் பேசும்போது எப்படியெல்லாம் ஒரு பேச தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு ஜோதிடரிடம் எப்படி பேசணுன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. என்னுடைய அனுபவத்தில் நான் ஜோசியராக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். அதாவது ஒரு 60% எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, 40% கரெக்டாக சுமூகமாக இருக்காங்க. ஒரு 60% பீப்புள்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எந்தெந்த விதத்தில் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தான் தொகுத்து இன்னைக்கு இந்த ஜாதகம் மூலமாக, ஜாதக கட்டம் மூலமாக உங்களுக்கு அதை விளக்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறத எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரண ஜாதகம் ராசி கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் மொத்தம் எத்தனை பாவங்க நாம் ஏற்கனவே ஜாதக கட்டத்தை பார்த்துருக்கோம். மொத்தம் 12 ராசிகள் இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி ராசிகள் மொத்தம் 12 இருக்கும். அது முதல்ல சொல்லக்கூடிய இடத்துக்கு பெயர் லக்னம் அப்படின்னு பெயர். இப்போ லக்னம், லான்ற இடம் எங்க இருக்கு, மிதுனத்துல, இது கடக ராசியில இருக்கு. உதாரணத்துக்கு கடக ராசியில இங்கே லக்னம் அமைந்திருக்கு அப்படின்னா, லக்னம்னா என்ன அப்படின்னா, ஜோதிடர் கிட்ட தன்னை ஒருத்தர் பேசுற ஜாதகர் தான் லக்னம். அவர் ஜோதிடரை அப்ரோச் பண்ணும்போது அவர் எப்படி சொல்லணும், வாட்ஸ்அப்பில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பெயர், அவர் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த இடத்துலேருந்து பேசுகிறாரு,
அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி தன்னுடைய குடும்ப உறுப்பினர், தன்னுடைய மனைவிக்கோ தனக்கோ மகனுக்கோ மகளுக்கோ என்ன விஷயமாக பேசுறாங்கன்ற விஷயத்த சொல்லி அறிமுகப்படுத்தி சொல்லக்கூடியது. இவ்வளோ விஷயமா சொன்னாதான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த லக்னம் கேட்டகரியில் வரவங்க என்ன பண்ணுறாங்க, சிம்பிளி தே ஆர் சேயிங் ஹை, ஹெச்ஐ போட்டுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு பின்னால் நாங்கள் கொடுக்கணும், ஐயா நீங்கள் எதுக்காக போட்டிருக்கீங்க, இந்த ஹைன்ற வார்த்தை எதுக்காக போட்டிருக்கீங்க, ஜோசியம் சம்மந்தப்பட்டு போடுறதா இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொடுங்க, யாருக்காக பார்க்குறீங்களோ அவங்களுடைய பெயரை கொடுங்க, அவங்க பிறந்த தேதியை கொடுங்க, பிறந்த நேரத்தை கொடுங்க, பிறந்த இடத்த கொடுங்க, உங்ககிட்ட ஜாதகம் ஏற்கனவே இருக்குன்னா அந்த ஜாதகத்தை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, குறிப்பாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை சொல்லுங்க, அதுன்னு விஷயத்தை சொல்லி இதில் சில கண்டிப்பாக ஜாதக கட்டம் சொல்லும்போது, ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது எந்த ஜோசியரும் பரிகாரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை செய்ய விருப்பம் இருக்கான்றதை அவங்க தான் செய்யணும், சொல்லணும். அதாவது பரிகாரம் சொல்லுவோம், அந்த பரிகாரம் எனக்கு வந்து பரிகாரம்லாம் சொல்லாதீங்க, எனக்கு நேர விஷயத்துக்கு வந்துடுங்க, அவ்வளோதான். அதாவது அவர் கேட்குற கேள்விக்கு டக்குன்னு அதை மட்டும் பதில் சொல்லணும். அதை மாதிரி சொல்கிற கேட்டகரிஸ் உண்டு. இந்த ஹைன்னு மட்டும் போடுறத தயவு செஞ்சு நிறுத்திட்டு முழுசாக தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஜாதகராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நான் சொன்னபடி அதை மாதிரி விளக்கத்தோட கொடுத்தா எனக்குன்னு இல்லை, பொதுவாக எந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் காட்டினாலும் அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 2வது ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனம், குடும்பம், வாக்கு. சில பேர் கேட்பாங்க, ஏங்க இப்போ நான் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், இல்லை பொண்ணுக்கு பையன் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க நல்ல வசதியான குடும்பமா, ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பமா அப்படின்னு கேட்கறதுல தப்பு கிடையாது, அது கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எத்தனை ரூபாய் சம்பாதிக்கிறார், எவ்வளோ கரன்சி, ஹவு மச் கரன்சி தே ஆர் ஏர்னிங், அதை நாங்கள் எங்கெங்க சொல்ல முடியும், ஒரு ஜோசியர் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. அவர் வந்து அவருடைய பே ஸ்லிப்பை எங்ககிட்டயா காட்டுறாங்க, ஜோசியர்கிட்டயா காட்டுறாங்க, இல்லைங்களா? ஜோசியர்கிட்ட பே ஸ்லிப்பு காட்டுறது கிடையாது. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. இதுக்கு நாங்கள் ஜோசியர் எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறத அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. அவங்க செல்வந்தரா, வசதி படைச்சவரா, இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, தன்னோட பொண்ணை இவ்வளோ நாளாக வளர்த்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்க, அது ஒரு ஓரளவுக்கு ரிச்சான ஃபேமிலியா, செல்வந்தரான ஃபேமிலியா, பணம் இருக்கக்கூடிய ஃபேமிலியா, அதை கேட்டால் பார்த்து சொல்லலாம். அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய டோட்டல் சம்பளம் எவ்வளோ, இதெல்லாம் கேட்டால் குடும்பம் அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ. இன்னோட ரொம்ப தமாஷான ஒரு விஷயம் கேட்பாங்களே, பார்க்கலாம். குடும்பம்னு சொல்லும்போது அவங்க அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, கூட பிறந்தவங்கலாம் எத்தனை பேர், அந்த கூட பிறந்தவங்கலாம் எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டா அவங்க என்ன மை போட்டால் சொல்ல முடியும்? அந்த காலத்து இது மாதிரி மந்திரவாதி மாதிரி எப்படி தெரியும் சொல்லுங்க? இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியாது. அதை இவ்வளோ இப்படி உள்ளுக்குள்ள கேட்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கு, பேசுறது விதம்னு ஒன்று இருக்கு. பேசுறது விதம் அப்படின்னும் போது தனக்கோ தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஜோசியர் என்ன சொல்லுவார், அந்த தசாபுக்தி பார்த்து இந்த பீரியட்ல நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். எப்போ சொல்லுவார்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார்.
அப்ப எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த ஜாதகருக்கு உண்டான யோகங்கள் என்ன, அந்த ஜாதகருக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கு, அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஜோசியரும் சொல்லுவாங்க. நாமும் அதை மாதிரி தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது வெரி சிம்பிளிஃபைடு பரிகாரம் தான் சொல்லுவோம். பல ஆயிரம் பல லட்சங்கள் செலவு பண்ற அளவுக்கு நாம சொல்றது கிடையாது. ரொம்ப கம்மியான தொகை தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது இந்த பரிகாரம்லாம் சொல்றத விடுங்க, நான் கேட்ட கேள்விக்கு வாங்க அப்படின்னு கோபமா பேசுறத முதல்ல தவிர்க்கணும். நிறைய பேர் அதை மாதிரி சொல்றாங்க. அதை தவிர ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள், ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ், அது ரொம்ப கொச்சையான வல்கர் வேர்ட்ஸ்ல கண்டபடி ரொம்ப சொல்ல கூட நான் பூசக்கூடிய அளவுக்கு வாய்ஸ் மெசேஜ்லயே கொடுக்குறாங்க. இப்படி சொல்லக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறதையும் தவிர்க்கணும். சமீபத்தில் ஒரு 35 வயது ஒருவர் அவர் தன்னுடைய கல்யாணத்துக்காக என்கிட்ட கேட்டிருக்காரு. நான் எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். எல்லாருக்குமே நான் சொல்கிற பதில் இதுதான். அவர் அப்படி சொல்லும்போது நான் என்ன எப்போ பார்த்தா நான் பரிகாரத்தை கொடுக்குறீங்க, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னு கோப ஆவேசமாக பேசி இந்த சொல்லக்கூடாத வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகளை சொல்றார். அவருடைய வயசு 35, வளர வேண்டிய வயசு, இன்னும் நிறைய வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய வயசு. எனக்கு 65 வயசு ஆகுது. ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம, ஒரு ஜோசியர்ன்ற ஒரு ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்காம, மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி பேசுறது எவ்வளோ ஒரு தப்பான செயல் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த அளவுக்கு இது யாருன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏதோ ஒரு படத்துல கூட பார்த்தீங்கன்னா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னுவாங்க. அது வளர்ப்பு சரியில்லை. அவங்கள பெற்றவங்கள சொல்றதா வளர்த்தவங்கள சொல்றதான்னு தெரியல. அது அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு நான் விட்டுறேன். இது தேவையில்லாத ஒன்று. ஆனா அந்த மாதிரி பேசுறத தவிர்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு இன்னும் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லப்படும். அதை விட்டுட்டு ஆபாசமான கொச்சை வார்த்தைகளால வயசுக்கு மரியாதை கொடுக்காம பேசுறது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. அப்படின்றத இந்த தனம் குடும்பம் வாக்கு எப்படி பேசக்கூடாது, எப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்ததாக தைரியம் வீரியம், மூன்றாவது ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு பேரு. இது என்ன அப்படின்னா, அதே நபர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாரு இல்லையா, கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பின்னாடி நான் ஏதாவது பேசிட போறேனோ அப்படின்னு அவரு பிளாக் பண்ணிட்டார். என்னுடைய நம்பரையே பிளாக் பண்ணிட்டார். அது எனக்கு தெரியல. நான் என்ன பண்றேன், அவர் சொன்ன வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு கோபப்படாதீர்கள், இதை மாதிரி சமாச்சாரம், இதை மாதிரி தேவையில்லாத ஆபாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இதமாகத்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதை அவர் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா பிளாக் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஒரு தைரியம் இருந்தால் என்ன பண்ணிடணும், அதை அப்படியே வச்சிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. நீங்க துணிச்சலாக உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. இப்போ எந்த விதமான ஜோசியருக்கோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, கேட்கலாம். ஆனா எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியும். ஏற்கனவே சொன்னபடி அவருடைய சம்பளம் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறார், how much currency he or she is earning, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் how much they are earning, அதெல்லாம் நான் என்னால் சொல்ல முடியுமா?
எந்த ஜோசியராலுமே சொல்ல முடியாது. யாருமே பேசிப்ப அவங்கவுங்க வீட்டிலேயே காட்டுறது கிடையாது. ஜோசியருடைய காட்ட போறாங்க கொண்டு வந்து, இல்லைங்களா? இதனால இந்த ஆஸ்பெக்ட் மூன்றாவது பாவத்தையும் உங்களுக்கு எப்படின்றத விளக்கிட்டேன். நான்காவது பாகம் பார்த்தீங்கன்னா கல்வி, வீடு, வாகனம். ஏங்க என் பொண்ணு வந்து பிஇ படிச்சிருக்கா, பிடெக் படிச்சிருக்கா. வரக்கூடிய பையனும் அதே படிக்கிறானா, அப்படியே வருவானா? எப்படி அப்படியே கேட்குறாங்க. பிஇ படிச்சிருக்கான், பிடெக் படிச்சிருக்கான், அதே படிப்பு வருவானா? அதே மாதிரி இல்லைன்னா சொல்லுங்க அப்படின்றாங்க. இது ஒருத்தர் என்ன படிப்பு படிச்சிருக்காரு நம்மள அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர, குறிப்பிட்ட நபருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த படிப்பு, புதன் சம்பந்தப்பட்ட இந்த படிப்பு, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இந்த படிப்புன்னு சொல்லி அந்த படிப்பு நாங்கள் ஒரு கணக்கு வச்சு பார்த்து சொல்லுவோம். இது படிச்சிருப்பாரு, இவர் பிஹெச்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு, முடிச்சிருப்பாருன்னு கூட சொல்லுவோம். ஆனா அதே டிகிரி ஒரு மாப்பிள்ளை அப்படியே வருவாரா, பொண்ணு அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்குமா? இவங்க பிஇ படிச்சிருக்காங்களாம், பிடெக் படிச்சிருக்காராம் பையன், அதே பிடெக்லயே பையன் கிடைப்பானா? எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எம்பிபிஎஸ்ஸே கிடைக்குமா? அப்படின்லாம் அப்படி கேள்வி கேட்குறாங்க. வீடு, இது கல்வி சொல்லிட்டேன். அடுத்தது வீடு பார்த்தீங்கன்னா, சார் ஜாதகத்தை பார்த்து பொண்ணு வீட்டில் இல்லை, பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க பையன் வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ வீடு இருக்கு, தனி வீடாக எவ்வளோ இருக்கு, ஃப்ளாட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ சதுர அடியில் வீடு இருக்கு, இதை மாதிரி உள்ளுக்குள்ளே கேட்டாங்கன்னா, நாங்கள் என்ன சர்வேயரா, லேண்டு சர்வேயரா? நாங்கள் ஜோசியம் பார்க்குற தொழில். இதை மாதிரி ஒரு கேள்விகள்லாம், விதண்டாவாத கேள்விகள்லாம் கேட்குறாங்க சில நபர்கள். அவ்வளோ பார்த்து சொல்லணுமா? அடுத்தது வாகனம். வாகனம்னு பார்க்கும்போது வெஹிக்கிள், அவங்க 2 வீலர் ஓட்டக்கூடியவரா, 4 வீலர் ஓட்டக்கூடியவரா, கார்லாம் ஓட்டுவாரா? கார் வச்சிருந்தா என்ன மாதிரி கார் வச்சிருக்காரு, அவர் என்ன மாதிரி கார் வச்சிருக்காரு, அது மணிக்கு இது கிலோமீட்டருக்கு இந்த வேகம் எவ்வளோ கொடுக்குது, பெட்ரோல் எவ்வளோ கொடுக்குற கார் வச்சிருக்காரு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதாவது ஒரு ஜோசியருக்கு கோபத்தை எழுப்புறதுக்காக வேணுண்டே இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இது மாதிரி கேட்குறாங்க. ஒரு அலையன்ஸ் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, புள்ள வீட்டில் வந்து அவர் வண்டி வச்சிருக்காரா, கார் வச்சிருக்காரா? கார் வச்சிருக்காருன்னா எப்படிப்பட்ட கார் வச்சிருக்காரு, வண்டி கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஓடுறது வண்டி, இதை மாதிரிலாம் ஒரு கேள்விகள், அனர்த்தமான கேள்விகள் கேட்குறாங்க. இதை வந்து ஒரு ஜோசியரால், நான் இல்லை எந்த ஜோசியராலுமே இதை மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். 5வது பாவம் என்ன சொல்றதுன்னா, குலதெய்வத்தை பற்றியும் பூர்வ புண்ணியத்தை பற்றியும் புத்திரஸ்தானத்தை பற்றியும் சொல்றது. ஒரு குலதெய்வம் அப்படின்னா அவங்க என்ன கேட்கலாம், ஐயா எனக்கு வந்து குலதெய்வம் என்னன்னு தெரியாது, எனக்கு குலதெய்வம் என்னன்றது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பதமா இதமா கேட்டாங்கன்னா உங்க குலதெய்வம் என்ன அப்படின்றத சொல்லலாம். ஆனா அவங்க அந்த குலதெய்வத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, எங்க குலதெய்வம் இதுன்னு எங்க வீட்டில் சொல்றாங்க, ஆனா நீங்க ஜோசியப்படி என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே தெரியல உங்க குலதெய்வம் என்னன்னு, அப்ப ஜோசியப்படி எதுக்கு நீங்க அதை கேட்குறீங்க? அது தேவையில்லாத ஒண்ணு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னா, பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய பாவ புண்ணியங்கள்லாம் நிகர லாபம் நிகர நஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு இந்த ஜாதகருடைய பர்த், அட் தி டைம் ஆஃப் ஹிஸ் பர்த் அவருடைய புண்ணியம் எவ்வளோ இருக்கு, நிகர லாபம் நிகர நஷ்டம்ன்ற மாதிரி நிகர புண்ணியம் எவ்வளவு இருக்கு, நிகர லாபம் எப்படி இருக்குன்றத அங்கே இருக்கிற கிரகங்களை வச்சு பார்த்து தான் சொல்றது. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, பூர்வ புண்ணியம் கொஞ்சம் மோசமா இருக்கு, அதுக்கு இந்த விஷயங்கள் செய்யணும்,
அப்படின்னு ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்குற வார்த்தை என்ன அப்படின்னா, சார் நீங்கள் புண்ணியம்ன்றது தெரியுது அர்த்தம், பூர்வன்றது அர்த்தம் தெரியுது, பூர்வ புண்ணியன்றதுக்கும் எங்களுக்கு அர்த்தம் தெரியுது. ஆனால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் இனிமேல் வரப்போகிற பிறப்பட கூட அப்படியே புண்ணியம் அப்படியே ஸ்டெபிளைஸாக நிற்கிற மாதிரி இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜோசியர்கிட்ட. ஸோ எது எதெல்லாம் கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டால் நல்லது. இங்கே புத்திரஸ்தானம் 5வது இதுலேயே பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம்னு பேர். ஈவன் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுக்கிறாங்க, என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அதை வெளியே சொன்னால் குற்றம்னு போர்டே போட்டிருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன குழந்தை இவங்களுக்கு பிறக்க போகுது, குழந்தை உண்டா இல்லையான்னு கேட்டால் சொல்லலாம், குழந்தை இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் சில காரணங்கள், குரு புத்திரகாரகர் குரு அவரை வச்சு சொல்லலாம். அடுத்ததாக விருட்ச சாஸ்திரத்தை வச்சு சொல்லலாம். நட்சத்திரத்தின் அடிப்படையிலே விருட்சம் இவங்களுக்கு பால் உள்ள மரமா பால் இல்லாத மரமா அதை பார்த்து இவங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லை அப்படின்றத நம்ம அதை சொல்லலாம். ஆனா அது என்ன குழந்தை பிறக்கும் கேட்குறாங்க பாருங்க. இதில் சிலர்லாம் ஜோக்கா இருக்குது. என்ன குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்பவே ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் கல்யாணமே இது பண்ணல, இப்பதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இந்த கேள்வி எல்லாம் வருது. அப்போ அந்த நேரத்தில் தான் கேட்க வேண்டிய குழந்தை, தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இவருக்கு, அப்போ அந்த இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்திருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திர பாதம் அடிப்படையில் வச்சு இந்த எழுத்து ஆரம்பிக்கிறதுன்றது உண்டு. அப்போ அதை சொல்றது உண்டு. ஆனால் இப்போவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அது வந்து விட்டா என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்கூலில் அந்த குழந்தைய சேர்க்கலாம் அதையும் கேட்டுருவாங்க போல இருக்கு. அது இன்னும் அந்த கேள்வி வரல. குழந்தைய எந்த ஸ்கூலுக்கு அந்த அட்மிஷன் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு, இன்னும் அந்த கேள்விலாம் வரல. என்ன எப்படிலாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது 6வது ஸ்தானம் கடன் வியாதி எதிரி, இதை பத்தி சொல்றது. ஐயா எனக்கு என் பையனுக்கு நான் வரம் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை என் பொண்ணுக்கு நான் வரம் பார்த்துட்டு இருக்கேன். எதிர்த்த சைடில் அந்த பக்கத்தில் அவங்களுக்கு நிறைய கடன் இருக்கா, கடன் இருந்தால் எவ்வளவு இருக்கு, அதை இவங்க வச்சு அடைக்க போறாங்களா, என்ன இதுன்றது. கடன்றது என்னன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த கரன்சியில ஒருத்தர்கிட்டே இருந்து பாரோ பண்ணா அதுக்கு கடன் சொல்லுவாங்க. அது மட்டும்தான் கடன் கிடையாது. பித்ரு கடன் ஒன்று இருக்கு. நிறைய பேர் அது யோசனை பண்றதே கிடையாது. பித்ரு கடன் அப்படின்னா ஃபோர் ஃபாதர்ஸுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டிய டியூட்டி, அதெல்லாம் செய்ய விட்டால் அதுவும் கடன் தான். அப்போ அந்த கடன் அப்படின்றது அவங்க கண்ணோட்டத்தில் என்ன இருக்குன்னா, எவ்வளோ எவ்வளோ ரூபா எவ்வளோ கரன்சியில் அவங்க கடன் வச்சுட்டு இருக்காங்க. தான் பொண்ணை அந்த வீட்டுக்கு போனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியுமா, இல்லை சமாளிக்க முடியுமா? இன் கரன்சி இன் ருபீஸ் ஆர் கரன்சி இன் வேல்யூ அவங்க கேட்குறாங்க. இப்படிலாம் கேட்குறாங்க. நான் ஒரே ஆள் இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்றத நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாதி. இப்போ தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு இடத்துக்கு போனோம், அங்கே அலையன்ஸுக்கு எப்படி எப்படி நடக்கும் என்ன இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. போகிற இடத்துல அந்த இடத்துல மாப்பிள்ளைக்கோ, மாப்பிள்ளையா இருந்தால் பொண்ணுக்கோ, அவங்க குடும்ப உறுப்பினருக்கு ஏதாவது வியாதி இருக்கா, அப்படி வியாதி இருந்தால் அந்த வியாதியோட பேர் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. இது ஒரு சாராரோடைய கேள்விகள். ஏன்னா எது எது கேட்கணும், இதெல்லாம் கேட்கணுமா, இதெல்லாம் ஜோசியர்கிட்ட கேட்கக்கூடிய இது கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறாங்க. இப்போ பையன் வந்து போலீஸா வருவாருன்னு சொல்றாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்தேன். ஆனா நான் ஒரு ஜோசியர்கிட்ட ஏற்கனவே பார்த்துட்டேன். அவர் வந்து போலீஸா தான் வருவாரு கணவர்
அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஏதாவது எதிரி இருக்காங்களா, இல்ல அவர் வந்து தொழில் செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு எதிரி இருப்பாங்களா, அதனால அவர் உயிருக்கு ஆபத்து வருமா, அப்படியே ஆபத்து வந்தா எந்த பீரியட்ல அவருக்கு ஆபத்து வரும், இந்த மாதிரி கேள்விலாம் கடன் வியாதி எதிரி சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேட்கறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா என்னடா இதை மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்களே அப்படின்னு அவங்க மேலே பரிதாபமும் பட வேண்டியிருக்கு. தெரியாமல் கேட்குறாங்களா இல்லை வேணும்னே தெரிஞ்சுட்டு கேட்குறாங்களான்னு தெரியல எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது ஸ்தானத்தை பற்றி சொல்றது என்னன்னா கல்யாண சம்பந்தப்பட்டது, திருமணம், திருமணமும் கூட்டாளி, அதாவது பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் நம்ம திருமணத்தை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வரும். அடுத்தது திருமணத்தை பற்றி பார்க்கும்போது என்ன அப்படின்னா வரப்போகிற கணவரை பற்றி இல்லை வரப்போகிற மனைவியை பற்றி முழு விவரங்கள், அவர்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் நகம் எந்த விரல்ல எவ்வளோ நகம் வளர்த்துட்டு இருப்பாங்க, இது ஒருத்தர் கேட்டார். ஏன்னா இப்போ நவடேஸ் ஒரு சில பெண்கள் நகம் வந்து ஃபுல்லாக நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நகம் வளர்த்துக்கிட்டா அதிர்ஷ்டம்னு சில பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி நகம் அதிகமாக வளர்த்துட்டு இருக்கிற பொண்ணு கிடைக்குமா, நிறைய அலங்கார பிரியையா இருக்கக்கூடிய பெண் கிடைக்குமா, இதெல்லாம் கேட்குறாங்க. ஓரளவுக்கு சொல்லலாம். ஆமாம், பொண்ணு அழகா இருப்பாங்க, பையன் அழகா இருப்பான், கொஞ்சம் ஒசரமாக இருப்பான்னு சொல்லலாம். ஒசரம்னா அவனுடைய ஹைட்டெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் கேட்குறாங்க. நான் என்ன டெய்லரா ஜோசியரா நான், இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்விலாம் இப்படி வச்சு கேட்குறாங்க. கல்யாணம் சம்பந்தப்பட்டு கேட்கும்போது சில இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான விஷயங்களை கேட்குறாங்க. கூட்டாளினா பார்ட்னர்ஷிப். ஒரு வியாபாரம் தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் அவர் வியாபாரத்தில் பார்ட்னரை சேர்த்து வச்சிருக்காரா, அந்த பார்ட்னராக தான் மனைவியே, அதாவது இந்த பொண்ணா இருந்ததுன்னா இவங்களையே பார்ட்னரா வச்சுக்கலாமா, லைஃப் பார்ட்னரா வச்சுக்கலாம், தொழிலில் பார்ட்னரா வச்சுக்கலாமா, என்ன ஏதுன்றதெல்லாம் இப்பவே அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஏன்னா அப்படிலாம் ஒருத்தர்கிட்ட எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் பேசணுன்றதுக்காக சொல்றேன். அடுத்தது 8வது பாவம் என்ன சொல்றது அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை பத்தி சொல்றது. ஒருத்தருடைய ஆயுள் அப்படின்னு இருக்கு. சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம், இதை பேஸ் பண்ணி தான் ஆயுள் பத்தி சொல்றது உண்டு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஆயுள் ஸ்தானத்தை பத்தி சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம் அப்படின்னு. இந்த வரப்போற இவருடைய கணவர் அவர் ஆயுளோட இருப்பாரா, அப்ப அவருடைய ஜாதகம் நம்ம கையில இருந்தாதான் அதை நம்ம சொல்ல முடியும். சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் வந்து இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க. பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் இங்க 7வது இடம் இங்க தானே, இங்க இருந்து 8வது இடத்தை பார்ப்பாங்க. சில பேருடைய கண்ணோட்டம் இங்கே இருந்து 1 2 3 4 5 6 7 8 சிம்ம ராசி. சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய கிரகம், சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம், சிம்ம ராசி அதிபதி, இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்துட்டு அந்த நேரத்தில் சிலர், ஒரு சிலர் தான், இது நிறைய பேர் சொல்ல, ஒரு சிலர் ஆப்போசிட் வரனை பற்றி ஒரு கணிப்பு கொடுப்பாங்க. நான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட அந்த ஜாதகருடைய ஜாதகம் இருந்தால்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அவர் வந்து நல்ல ஆயுளோட இருப்பாரா, நல்ல ஒரு இதுவா இருப்பாரா, அவர் எத்தனை வயசு வரையும் உயிர் வாழ்வார், எத்தனை சொத்துக்கள் வச்சிருப்பார், அந்த சொத்துக்களை யார் யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பார், இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் தான் சொல்றது தான் இந்த 8வது பாவத்தில் வருது. அவருக்கு ஏதாவது அவமானம் ஏற்படுமா, வரப்போற கணவராலே இல்லை வரப்போற மனைவியாலே இந்த ஜாதகருக்கு அவமானம் வருமா, ஏதாவது அவமானம், கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது வருமா, அதெல்லாம் இப்பவே கேட்டுக்கிறாங்க எல்லாம் முன்கூட்டியே. நான் வந்து பிரம்மா இல்லைங்க, கண்டிப்பா நான் பிரம்மா இல்லை. பிரம்மாக்கே இப்போ குழம்பிடுவார். இந்த கலியுகத்தில் பிரம்மாவே குழம்பிடுவார்.
இந்த மாதிரி மனுஷங்க கேட்குற கேள்விக்கு அவரே வந்து பாப்பா போரும்பான்னு ரிசர்வேஷன் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்தது அதிர்ஷ்டம். வரப்போற கணவர் மாப்பிள்ளைக்கு, தன்னுடைய இந்த ஜாதகருடைய மாப்பிள்ளைக்கு நல்ல அதிர்ஷ்டமானவரா, நல்ல அதிர்ஷ்டம் ஆனவரா, அதிர்ஷ்டம் இல்லாதவரா? அப்படி அதிர்ஷ்டம்னா எது மூலமா கிடைக்கும்? அவருடைய பூர்வீக சொத்தா, புதையலா, ஏதாவது லாட்ரி சீட்டா, இல்லைன்னா ஏதாவது வேற ஏதாவது வழியில அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா? பிரேக்கப்போட கேட்குறாங்க, எனக்கு அது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. இது வந்து 8வது பாவம். 9வது பாகம் பாக்கியம், பாக்கியஸ்தானம். வரப்போற கணவரோ மனைவியோ அவர் நல்ல பாக்கியம் நிறைந்தவரா? பாக்கியம் நிறைந்தவரா அப்படின்னா இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த கணவனும் மனைவியும் இருக்கிற அந்யோன்ய ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கு பாக்கியம். இந்த பொண்ணு அங்க போயிட்டு, இந்த பொண்ணு ஜாதகம்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு அங்க போயிட்டு 1008 டிமாண்ட் போட்டுக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அங்க பாக்கியம் இருக்காது. கூட்டுறவா இருந்து அப்படி இருந்தாதான் உயர்வா இருக்க முடியும், பாக்கியம் அப்பதான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இது பையனுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகம் இருந்தாலும் சரி, பாக்கியம் எப்படின்னா போற இடத்துல அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் பாக்கியம் இருக்கு. அடுத்தது தொழில் ஸ்தானம். தொழில்ன்றது ஏதாவது பிஸ்னஸ் பண்றது, இல்ல ஜாபுக்கு போறது. அவர் என்ன ஜாபுங்க பண்றாரு? வரப்போற என்னுடைய பொண்ணுக்கு வரப்போற கணவர் அவர் என்ன ஜாப் பண்றாருங்க, என்ன மாதிரி ஜாப் பண்றாரு? ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரா, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரா? அது சொல்லலாம். அதாவது எய்தர் ஐடி ஃபீல்ட் ஆர் கவர்மெண்ட், இப்படி தான் பிரேக்கப்போட சொல்ல முடியும். அவர் ஒர்க் பண்ணுற டைரக்ஷன் எங்கே இருக்கு? அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுவாரா, இல்லை அவரோட ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிடுவாரா? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. ஜாப்னு வரும்போது இந்த மாதிரி கேள்வியும் ஒரு குதர்க்கமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜோசியர் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எதெல்லாம் கேட்கலாம், எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் லாபம்னு இல்லை. ஒரு குடும்பம் அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு லாபம் எது? நல்ல பேர். அந்த நல்ல தன்னுடைய பெண் ஜாதகமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு பெண் வந்திருக்காங்க, அந்த பெண் வந்த வேலை வீட்டில் நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு நல்ல பேர் இருக்கு பாருங்க. அந்த நல்ல பேரை வாங்கி கொடுத்து புகழோட இருக்கிறது தான் லாபம். அது எப்போ வரும் அப்படின்னா, இவங்க பெண்ணாக இருந்தால் அங்க போய் அவங்கள குதூகலப்படுத்துறதும் வழி நடத்தி செல்றதும் தான் இருக்கு. பையனுடைய ஜாதகமாக இருந்தால் அந்த பொண்ணு உறவு முறைகள்ல இவர் எப்படி நடந்துக்கிறாரு அதை பொறுத்து தான் லாபம் அமையுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்தானம் உறக்கம் சுகபோகம், அயன சயன சுகபோக ஸ்தானம். இந்த உறக்கம் சூப்பரா ஒருத்தவங்க கேட்டாங்க, நடந்ததுங்க, உண்மையா நடந்ததுங்க. என்ன தெரியுமா சூப்பரா கேட்டாங்க, சார் என்னுடைய பொண்ணு அந்த கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனாங்கன்னா எந்த வேலையும் செய்யாம சுகமா தூங்க முடியுமா? அவங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்கணும், சுகவாசியா இருப்பாங்களா? அவங்க வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்களா? எப்படி அவங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணிட்டு இவங்க அங்கே போவாங்களாம், அங்கே போயிட்டு தூங்கிட்டே இருக்கணுமா? கதை புக்கு படிப்பாங்களாம், தூங்குவாங்களாம். அது மாதிரி முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. இது ஒரு பொன் வீட்டிலேருந்து வந்த கேள்வி. எந்த ஊர்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஒருத்தவங்க கேட்ட கேள்வி இது. அதை மாதிரி கேட்குறாங்க சில பேர். அடுத்தது சுகபோகம். தன்னுடைய இது ஒரு பையன் ஜாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகபோகம் வரப்போகிற பொண்ணு நல்ல சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவளாக இருப்பாளா, இல்லை ஏற்கனவே வேற ஏதாவது இதில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது அவங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் ஏற்பட்டதா? எப்படி இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்குறாங்க.
நான் வந்து எந்த விதமான சினிமா டைரக்டர்ஸும் கிடையாது, சினிமா தயாரிப்பாளரும் கிடையாது, சினி ஃபீல்ட்லேயும் கிடையாது. என்ன இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஒரு கதாசிரியர் மாதிரி நம்மளை இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நம்ம என்னத்தை பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதனால் இந்த 12 பாவத்திலையும் எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜோசியர்கிட்ட எப்படியெல்லாம் கேள்விகள் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். இதனால் எப்படி வருதுன்றத உங்கள் கமெண்ட்ஸு, உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. தயவு செஞ்சு இதை வரம்பு மீறாதீங்க, இதில் வரம்பு மீறாதீங்க. அதில் வந்து இந்த ஸ்தானம், குறிப்பாக இந்த ஸ்தானம் இருக்குது பாருங்கள், வாக்குன்னு, அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்துங்க. கமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு, நம்மளும் கமெண்ட்ஸ் கொடுக்கலான்றதுனால வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அதை மாதிரி பேசுனீங்கன்னா அந்த கமெண்ட் நீக்கப்படும். அந்த கமெண்ட்டு நான் வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்ற இந்த யூடியூப் வீடியோ அத்தனை ஜோதிடருக்கும் நான் இதை ஒரு பொக்கிஷமாக ப்ரெசன்ட் பண்ணி, ஜோதிடர்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறது எதுக்காகன்னா, நிறைய பேர் அவர்கள் என்ன மாதிரி நிறைய பேர் கண்டிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதை மாதிரி அவங்க சார்பாக நானும் இதை சொல்கிறேன். இதை மற்றவங்களுக்காக வாசகர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், நாட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் தான். இதை வந்து அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் என்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாடமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.